ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கேக்குக்கான பர்ச்சேசிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஹோம் பேக்கர்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் இந்த வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். நான் எந்த ஷாப்பில் வாங்கினேன் அப்படிங்கிறத டீட்டெயில்ஸாக சொல்லியிருக்கேன். ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில்ஸ் 2 ஷாப்லேயுமே நான் வாங்கியிருந்தேன். ப்ரௌனிக்கு தேவையான சிங்கிள் பீஸ் பாக்ஸு, அப்புறம் கப் கேக் பாக்ஸு, கோல்டன் கப் இருக்கும்ல அது, அப்புறமா ஸ்ப்ரிங்கிள்ஸு, கேக்குக்கு தேவையான ஸ்ப்ரிங்கிள்ஸு, நைஃபு, ஸ்பேச்சுலா, இது எல்லாமே வாங்கியிருந்தேன். அப்புறமா இந்த ஸ்பூன்ஸு, இந்த ஓடி பட்டர் பேப்பர், இது எல்லாமே நான் வாங்கியிருந்தேன். இதோட எம்ஆர்பி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா ஸ்பேச்சுலா தான். இந்த ஸ்பேச்சுலா குவாலிட்டி நான் யூஸ் பண்ணிட்டேன். இது வாங்கி ஒரு 4-5 டைம். ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு இதோட குவாலிட்டி. நான் நிறைய ஸ்பேச்சுலா வாங்கி நான் தான் இந்த பட்டர்ஸ்காட்ச் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அதில் இது பண்ணியிருப்பேன். இந்த ஸ்பேச்சுலா பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 35 ருபீஸ் தான். உங்களுக்கு பில்லில் வந்து 30 ருபீஸ் தான் போட்டிருப்பாங்க. கோல்டன் கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ், அப்புறம் இந்த ஒயிட் கலர், சில்வர் கலர், ரொம்ப என்ன சொல்கிறது, கிளாஸியாக இருந்துச்சு பார்க்கவே. அப்புறமா பார்த்திங்கன்னா கோல்டன் கலர், கோல்டன் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் எல்லோ கலரில் இருந்துச்சு. மற்றபடி ஓகே தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட்டின் ஷேப்பு, லவ் தீம்லலாம் வைக்கலாம், அதுக்காக வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார் கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். கிட்ஸுங்களுக்குலாம் நிறைய கேக்கில் வந்து இதை வச்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்புறம் எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 130 ருபீஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து என்கிட்ட காலி ஆயிடுச்சு, அதனால் இது வாங்கியிருந்தேன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சின்னதாக வாங்கிக்கோங்க. நான் பெருசு வாங்கும்போது உங்களுக்கு நிறைய வேஸ்டேஜ் ஆகும். இதோட எக்ஸ்பைரி டேட் பார்த்திங்கன்னா 1 இயர் இருக்கும். எம்ஆர்பி வந்து 75 ருபீஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளம் கேக்குக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கியிருந்தேன், கொஞ்சமாக நட்ஸ் எல்லாமே. இது வந்து பார்த்திங்கன்னா 1 kg பேக்கு பிளாக் கிரேப்ஸு. இது வந்து 190 ருபீஸ் வாங்கினேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஓடி பட்டர் பேப்பர், இது ப்ரௌனிக்காகவே வாங்கினேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இதோட எப்படி ப்ரௌனி டெக்ஸ்சர் வந்துட்டுருக்குன்றத. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உட்டன் நைஃப்லாம் வந்து ஹோல்சேலில் கிடச்சனால நான் 2 பேக்கெட்டாக வாங்கிட்டேன். ஒன்று எடுத்துகிட்டு வரும்போதே உடஞ்சிருச்சு, அதான் அப்படி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌனிஸ், லாவா ப்ரௌனிலாம் செய்கிறதுக்காகவே இந்த கோல்டன் கப்பு வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்மஸ்க்காக ஆம்பர் போடலாம் அப்படின்னு வச்சுருக்கேன், அதுக்காகவும் சேர்த்து தான் இது வாங்கியிருந்தேன். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. இதில் நம்ம ஹேம்பர் மாதிரி பண்ணி கொடுத்தோன்னா கிஃப்ட்டு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் கப் கேக், இதுவுமே அப்படி தான், ரொம்ப பார்க்கவே க்யூட்டாக இருந்துச்சு. நார்மல் கப் கேக்கை விட இதில் வந்து உள்ள கோல்டன் கலர் லைன் இருக்கனால உங்களுக்கு நீட் ஃபினிஷிங்கில் ரொம்ப அழகாக இருக்கும். இது எல்லாமே நான் ஹோல்சேலில் கிடச்சனால இது மாதிரி வாங்கியிருக்கேன். சிங்கிள் பீஸ் ப்ரௌனிஸ் வைக்கிறதுக்காக ஷாப்புக்கு கொடுக்கறதுக்காக வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளம் கேக்கு ஊற்றுறதுக்கான இது வாங்கியிருந்தேன். இது வந்து நம்ம 500 ml தான். நம்ம ஒரு 250-300 கிராம் வரையுமே இதில் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 500 போட்டோன்னா கொஞ்சம் உங்களுக்கு மேலே வர மாதிரி இருக்குது. 300 கிராம் வரையுமே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பேப்பர் மாதிரி இருக்கிறது தான் வாங்கியிருந்தேன். இதை விட திக்காகவும் இருக்குது, திக்னஸ்லேயும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹேம்பருக்காக கிறிஸ்மஸ் பாக்ஸ், இது தான் வாங்கியிருந்தேன். ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. இதில் மாதிரி கிஃப்ட் பண்ணி கொடுத்தோன்னா அழகாக இருக்கும், ஒரு பார்க்கவே லுக்காக நல்லாயிருக்கும். ஒயிட் கலர் பாக்ஸ், அப்புறமா 1 kg அப்புறம் 1/2 kg பேஸு அண்ட் பாக்ஸு 2மே நான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனிக்காக இது வாங்கியிருந்தேன். நான் போன வாட்டி டிரான்ஸ்பரண்ட்டாக கிறிஸ்மஸ் பாக்ஸ் இப்படி தான் இருந்துச்சு. ஒரு 500 கிராம் மாதிரி பிரியாணி பாக்ஸ் கேட்கலையா இருக்கும். இது வந்து 500 ml பில் அட்டாச் பண்ணி 1/4 kg டீட்டெயில்ஸ்லாம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எதுவும் வேணும்னா கொஞ்சம் பிக் சைஸில் இருக்குல்ல, அதை வாங்கியிருந்தேன்.